அந்த லாகருக்கு இப்ப என்னடா பண்ணிக்கிட்டு இருப்போம்? அவன் செய்யறத வேலையை தான் நம்ம கெடுத்து விட்டோம்ல. இந்நேரம் அவனோட பாஸ் கிட்ட அவன் வண்டியா திட்டு வாங்கிட்டு இருப்பாடா. அதுவும் சரிதான், அவனுக்கு தேவைதான். காட்டை பாதுகாக்கிறது நம்ம கடமை. அதனால அதை அழிக்கிறதுக்கு யார் வந்தாலும் நம்ம விடவே மாட்டோம்ல. சரியா சொல்ல தம்பி. நாம அந்த விக்கு பயலுக்கு தேவையான பாடத்தை நம்ம கத்து கொடுத்தாச்சு தம்பி. என்ன நான் சொல்றது சரிதானே? ஆமாண்டா, கரெக்ட் தான். இனிமே அவன் இந்த பக்கம் வந்தான்னு வச்சுக்கயே, நான் கத்து வச்சிருக்க ஒட்டுமொத்த வித்தையும் ஒன்னா இறக்கி அவனை உண்டு பண்ணிடுவேன்டா. சூப்பர் தம்பி, சூப்பர். சரி விடு, அவனை பத்தி ஏன் பேசிக்கிட்டு? வாடா, எனக்கு பசிக்குது. சரி வா தம்பி, செஸ்னட்ட போய் சாப்பிடுவோம். வாடா போவோம். ஓகேடா, நான் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த மாசத்தோட கணக்கு நம்ம சரியா முடிக்கலையே. அந்த பாசி வேற போன் பண்ணி கண்ட மேடிக்கு திட்டுவானே. அவன் கேள்வி கேட்டானா நம்ம என்ன பதில் சொல்றது? ஒரு பேக்கேஜ் வந்திருக்கு. பேக்கேஜா? ஆனா நான் எதையும் ஆர்டர் பண்ணலையே. சார் இதை யாரும் அனுப்பி வச்சிருப்பாங்க? பாசு லியா, அப்படி போடு. ஆஹா, இது அநேகமா ஏதாவது புது லாகிங் கேஜெட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பேஜா, ஒஸ்டான லாகரு. எனது நான் ஒஸ்டான லாகரா? இந்த மாசம் கோட்டாவை நீ சரியா முடிக்கவே இல்ல. ஒழுங்கு மரியாதையா கோட்டாவை முடிக்கிற வழியை பாரு. அது மட்டும் இல்லாம இருக்கிறதுல நீ இந்த ஒஸ்டான லாகர். என்னோட சம்பளத்தை வேணாலும் நீ எடுக்கலாம்டா. ஆனா நான் மரவெற்ற வேட்டக்காரங்கிற பேரை உன்னால பறிக்கவே முடியாதியா. எல்லாம் மீறி போயிட்டையா நீ. இதுக்கு மேல நீ யாரு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுனா ரைட்டு விடுறா. என்னையா பெஸ்டான லாகர்னு சொல்றாங்க. அந்த முதலாளி பையனுக்கு நான் யாருங்கிற விஷயத்தை காட்டுறேன். இந்த உலகத்திலேயே நான் தான் பெஸ்டான லாகர்னு நான் காட்டுறேன்டா. ஓ, காடுக்கு யாரும் இல்லை, மரத்தை வெட்டி காய்ச்சிருவோம். சாப்பிடு தம்பி, அத கவனி. ஏய் டப்ளு, ஏய் டப்ளு, உனக்கு கேக்குதா? இங்க பாருடா. டேய் அண்ணா, ஏன்டா என்ன அடிச்ச? டேய் பைத்தியக்காரா, சாப்பிடுறத முதல்ல நிறுத்து. அது விக்கோடைய செயின்ஸா. அத கேக்கல. திரும்ப ஆரம்பிச்சிட்டானோ. இந்த வண்டி என்ன பண்றேன்னு போறடா. டேய் அண்ணா, பாட போலாம். ஏய் டப்ளு, எல்லாத்தையும் தின்றாதடா. எனக்கு கொஞ்சம் மிச்சம் வேண்டாம் தம்பி. என்னைய ரொம்ப தான் அசிங்கப்படுத்திட்டாங்களே. இந்த உலகத்திலேயே நான் தான் மோசமான லாகர்னு சொல்லிட்டான். இல்ல இல்ல, நான் கிடையாது. அடே, என் மேல யாரா கல்ல தூக்கி அடிச்சது? இங்க போறா தம்பி. திரும்ப வந்துட்டியாடா இங்க? நீ கேட்க மாட்டல? நான் கத்து வச்சிருக்க மொத்த வித்தையை இறக்கி உன்னை துவச்சு தூக்க விடுறேன்டா. சரியான நேரத்துக்கு தானே வந்திருக்கீங்க. ஏன் சீக்கிரம் போவா, நான் காட்டுட்டு பாடா. இந்த ஒஸ்டான லாகரா? எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனா இப்போ நீங்க வந்து இன்னமும் அசிங்கப்படுற பத்தியா? ரொம்ப தானே சோதிக்கிறீங்க. இப்ப என்ன பண்றது பாருங்கடா. தம்பி, அது போக்கவே அவ்வளவு பெருசா இருக்கு. அது போட்டு யாருன்னா விழுவாங்க, வாய்ப்பு இல்ல. அப்படியா? பார்க்கலாமா? வேணா பெட்டி கட்டலாமா? அவன் அந்த கல்லை தாண்டி போயிட்டா. இந்த செஸ்ட் எல்லாத்தையுமே நீ எடுத்துக்க. ஆனா அவன் கீழே விழுந்துட்டா. இதுல இருக்கிற எல்லாமே எனக்கு தான். எப்படியும் எனக்கு அது தேவையில்லைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஐயா, நான் ஜெயிச்சிட்டேன். டேய் தம்பி, ரொம்ப தேங்க்ஸ்டா தம்பி. அடே, உங்க ரெண்டு பேரால திரும்பவும் மண்டை கப்பிட்டா. அவங்கள விட மாட்டேன்டா. நீ உன் மேல நம்பிக்கையே வேடா. யாரும் உன்னைய அவமானப்படுத்த முடியாதுடா. என்ன தைரியம் தான் நீங்க என்னைய பார்த்து கலாச்சிருப்பீங்க. என்னடா இது? ஒன்னையோட விடவே மாட்டாய். என்னைய பார்த்து சிரிக்காதீங்கடா. என்னைய ரொம்ப வெறுப்பேத்துறீங்கடா நீங்க.
அடே உங்களை விட மாட்டேன்டா, உங்களை அடிக்காம விட மாட்டேன்டா, என்ன பண்ற பாருடா, என்ன விட்டுறாங்க, கொஞ்ச காலம் உடைப்பட்டா, அவங்க என்ன பண்றாங்க? தம்பி, இப்பெல்லாம் நீ தினமும் ஒர்க் அவுட் பண்றதுனால முன்ன விட எவ்வளவோ பெட்டரா இருக்கடா. ஆமாண்டா அண்ணா. ஹே லாகர் வேக், திரும்பவும் நீ இந்த இடத்துக்கு வந்த உன் நிலைமை தான் அப்புறம் மோசமாகும். ஆமாண்டா, மோசமாயிடும். வாடா தம்பி, நம்ம போலாம். டேய் அண்ணா, எனக்கு ஒரே ஒரு ஜஸ்ட் நட்ஸ் மட்டும் தெரியும். வாய்ப்பில்லை ராஜா, நான் இதை நியாயமா ஜெயிச்சிருக்கேன், தரமாட்டேன். அண்ணா என்னடா, தம்பி தானே கேக்குறேன். ஒரு மரத்தை கூட இன்னைக்கு வெட்ட முடியல. எல்லாத்துக்கும் அந்த காரணம் தான் காரணம். இப்படியே போச்சுண்டா இந்த பேர் நம்ம கூடவே இருந்துருமோ? இத பார்க்கும் போதே ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஆஹா, அற்புதமான ஐடியா பாச்சே. திரும்ப வாடா. வந்துட்டா போச்சு. திரும்ப திரும்ப. அச்சோ வலிக்குது, யாரா கொண்டு லாகர் வேக், திரும்பவும் நீங்களா? ஹே லாகர் வேக், இங்க என்ன பண்ற? ஒண்ணும் இல்லப்பா, நான் எதுவுமே பண்ண வரலையே. உங்களை பார்த்து சும்மா டாடா காட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன டாடா காட்ட வந்தானா? இந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு தான் என்னையே மோசமான லாகர்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் இந்த வேலையை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா உங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு நான் எப்படி போக போறதா தெரியலையா. எனக்காக இந்த ரெண்டு பேரையும் நீங்க வச்சுக்கிறீங்களா? சொல்லுங்க ஐயா. ஃபாரஸ்ட் ஹீரோஸா? எனக்கு இது ரொம்ப அழகா இருக்கு. யா, இங்க பாத்தியா, நம்ம ஹீரோஸ். லா 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 லா. யாருக்கிட்டடா விளையாடுறீங்க? இதெல்லாம் உங்க ரெண்டு பேருக்கும் நல்லா தேவைதான்டா. அந்த மோசமான லாகருங்கிற பேட்ச் கிடைச்சதுக்கு காரணமே நீங்க தான்டா. நான் உங்ககிட்ட இந்த பேட்சை கொடுத்தனே ஞாபகம் இருக்கா? அது எல்லாமே எலக்ட்ரானிக் பேட்சஸ் தான். இது மாதிரி எனக்கு எத்தனை வாட்டி புரட்டி எடுத்துருப்பீங்க, ஞாபகம் இருக்காடா? அடே கரடிகளா, இப்போ என்ன பண்ண போறீங்க? என்னதான் நீங்க ட்ரை பண்ணாலும் அது வராதுடா, அது தெரியாதா உங்களுக்கு? இப்போ பாருங்கடா, திரும்பவும் இன்னொரு வாட்டி நமக்கு என்ன இது சொதப்பிக்கிச்சு? லாகர் வேக், அச்சோ இது கால மாறுது. ஏன் தகரப்பா, ஒர்க் ஆகுங்கிறல. ஐடு சீக்கிரம் ஒர்க் ஆகு. அடே குண்டைகளா, உங்களுக்கு என்னடா வேணும்? அடே வேண்டாம் தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்கடா. என்னால முடியலடா. தொப்பி உன்னை பிடிக்கிறேன். எவ்வளவு வேகமா போறா பாரு. இப்ப ஏடி போறோம். முகத்தை விட்டுறான். என்ன இது, கை சரி அடிக்கவே இல்ல. ஓ, நல்லா அடிச்சிருக்கு. என்னது என்ன நடக்குது இங்க? காப்பாத்துங்க ஐயா, என்னையே காப்பாத்துங்க. தேடு. வலி தாங்க முடியலையே. எல்லாம் எனக்கு தேவைதான். அவங்க கிட்ட போய் ஏன்டா மல்லு கட்டுற நீங்க? லாகர் வேக், உங்களுக்கு இன்னொரு பேக்கேஜ் வந்திருக்கு. எது எனக்கா? சார், இந்த வாட்டி என்ன வந்திருக்குன்னு தெரியலையே. சரி, என்னதான் இருக்குன்னு பாப்போம்.
முன்ன இருந்ததை விட மோசமான லாகரா. அடே கரடிகளா, இது எல்லாமே உங்களால தான்டா. இதுக்காக நான் உங்களை விட மாட்டேன்டா. இது செம காமெடிப்பா. அந்த கோழிக்கு இருக்கு. யாராவது யாரோ சிரிச்ச மாதிரி கேட்டுச்சு. இங்க பாரு, இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் அமைதியாடுறா. டேய் அண்ணா, அந்த கோழி அது மேல ஏறி நின்னுச்சுல, அதை பார்க்கும்போது செம்ம காமெடியா இருந்துச்சுல. இங்கிட்டு விக்கு அங்கிட்டு யாரு. இன்னைக்கு நான் எதையும் வாங்குற மூட்ல இல்லைங்கய்யா. அதனால நீங்க என்ன பண்றீங்க? யாருகிட்ட பேசிட்டு இருக்க? ஹலோ முதலாளி, நான் உங்களுக்கு ஏதாச்சும் செய்யணுமா ஐயா? அதுவும் ரொம்ப சூப்பரான ஆளுகிட்ட நான் புக் பண்ணிருக்கேன். என்னமோ சொல்றாங்க. அது உனக்கு பெரிய உதவியா இருக்கும். உனக்கு அது தைரியம் இருந்தா நீ அதை போய் கத்துக்க. ஆனா இந்த வாட்டி நீ முடியாது கிடையாதுன்னு ஏதாவது காரணம் சொன்னா உன்னை உண்டி பண்ணிடுவேன். இந்த வாட்டி ஏதாவது பண்ண பாரு. அவ்வளவுதானே, அதை கத்துக்கிட்டா போச்சுங்க ஐயா. ரொம்ப தேங்க்ஸ். இந்த வாட்டி நான் எப்படி கலக்கறேன்னு மட்டும் பாருங்க முதலாளி. நீ கத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இதுதான் உன்னோட லாஸ்ட் சான்ஸ். இல்லனா முடிஞ்சிரும். ஐயா சும்மா அதை சொல்லி பயப்படுத்தாதீங்க, விடுங்க. ஆமா என்ன சொன்னீங்க? உன் ட்ரெய்னிங் கார்டை நான் உனக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஒழுங்கா அந்த கோர்ஸ்க்கு போய் கத்துக்கிட்டு அந்த கரடிங்க ஒரு வழி பண்ணிட்டு அப்படியே வாங்க பாரு. அது எப்ப ஐயா இங்கிட்டு வரும்? இவன்லாம் ஒரு பாசா ஐயா. என்னைய பேச விடாம இவன் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா வேற வழி இல்லையே. எனக்கு இதை தவிர வேற என்ன வேலை தெரியும்? அந்த சிப்ஸி எங்கடா போச்சு? அதை இதுக்கு மேல தானே நான் வச்சுட்டு போனேன். திடீர்னு காணா போயிடுச்சே. அடே கரடிகளா, ஏன்டா எப்ப பார்த்தாலும் என்கிட்டயே வந்து மல்லு கட்டுறீங்க? இருக்குடா, நான் ட்ரெயினிங்கை மட்டும் முடிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த கரடிங்க ரெண்டுத்தையும் நான் எப்படி புரட்டி போறேன்னு மட்டும் பாருங்க. அது வரைக்கும் பொறுத்துருக்கடா. அந்த லாகர்வுக்கு கிளாஸுக்கு போக போறானா? நம்மள பிடிக்கிறதுக்கு மட்டும் அவன் கத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கதை முடிஞ்சிடும். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் சொன்னதை எதையாச்சும் கேட்டியாடா நீ? கேட்டேன்டோ. ஆனா அதுக்கு நான் என்ன பண்றது? அநேகமா ஒரு ஐடியா. அவனோட ட்ரைனிங் கார்டை நம்ம எடுத்துருவோம். அப்புறம் எப்படி அவனால ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ண முடியும்? நல்ல ஐடியாடா. பிக் சார், உங்களுக்கு ஸ்பீடான டெலிவரி ஒன்று வந்திருக்கு. இந்த ட்ரைனிங் கோர்ஸை நாங்கள் ஒரு வாரத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால சரியான டைமுக்கு அந்த இடத்துக்கு நீங்க வந்துருங்க. ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் இந்த ப்ரோக்ராம்ல இருந்து உங்களோட பேரு நீக்கப்படும். என்னது, நாளைக்கு காலையிலேயே கிளாஸா? அப்படின்னா நம்ம சீக்கிரமா எடுத்து வைக்கணும். அவ்வளவுதாயா? இதுக்கு மேல நம்ம என்னத்தை எடுத்து வைக்கணும்? எல்லாம் ரெடி தான். அந்த கார்டை போய் நம்ம எடுக்கலாமா? சரிடா. நான் மாட்டிக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திரும்ப எங்க கிட்ட நீ மோதுவியாடா? வா போய் தேடுவோம். என்னடா இது, கீழே ஒண்ணுமே இல்ல. இந்த ட்ரோல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது இது திறக்க மாட்டேங்குது? இப்ப உன்னை எப்படி திறக்கிறேன்னு பாரு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? என்னது அது?
வாடா நம்ம ஓடிடலாம். நான் ஓட்டிக்கிட்டேன்டா. டேய் தம்பி, சுத்தம். ஏன்டா நீ எப்ப பார்த்தாலும் இதே மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போடா. நான் என்ன பண்ணேன்? இந்த மாதிரி என்ன கேவலப்படுத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அந்த பூனையை வச்சுக்கிட்டு மல்லு கட்டவே முடியலையே. தூக்கம் வேற வருது. இந்த காடை பத்திரமா வச்சிருக்கணும். அதனால கையோடவே இருக்கணும். அப்படி போடு. எல்லாமே ரெடி. இதுக்கப்புறம் வெற்றிக்கான நேரம் தான். இந்த கோர்ஸ் மட்டும் நான் முடிச்சிட்டேன்னா என் வாழ்க்கையே மாறி போயிடும். இது சூட் கேஸ், அப்புறம் வாலட்டு, அதுக்கப்புறமா என்னுடைய காடு. எங்கயா போச்சது? ஆஹா, என் தொப்பி. தெர்றா தெர்றா தெர்றா, இங்கதான் எங்க வச்சிருப்போம். தெர்றா தெர்றா, காணுவே. அப்படியே ஃபெபியன், நீ எங்கடா இருக்க? அவன் தான் இதை எங்கேயாவது எடுத்து வச்சிருக்கணும். என் ஃபெபியன் எங்க இருந்தாலும் ஒழுங்கா வெளியே வந்துடுறான். வான்னு சொல்றல்ல. என்னன்னு சொல்லுங்க. அப்படியே குள்ள வாண்டு. என்னோட காடை எடுத்து எங்கடா வச்ச? எங்க இருக்குன்னு சொல்றா. அது அங்க. அத கரடிகளா கொண்டு போச்சு. அச்சோ, திரும்பவும் தொல்லை பண்றாங்களே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஏன்டா எல்லாமே போச்சு. இப்ப என் சீட்டும் கிழிய போகுது. யாருங்க ஐயா? ஏ விக், இன்னொரு வீட்ல உட்கார்ந்து என்ன பண்ற? என்னைய மன்னிச்சிருங்க ஐயா. உங்ககிட்ட என்னத்த சொல்றதுனே தெரியல ஐயா. என்னோட காடை நான் தொலைச்சு விட்டேங்க ஐயா. என்ன, உன் காடை தொலைச்சிட்டியா? ஆமாங்க ஐயா. ஏண்டா ஒரு வேலையை கூட உன்னால பொறுப்பா செய்ய முடியாதா? நீலாம் எதுக்கு வேலையில இருக்க? போக வேண்டியதானே. சரி, நடந்த விஷயத்த நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அங்க போனதுக்கு அப்புறம் என் பேரை சொல்லு, சரியா? தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் போறதை யாராலையும் தடுக்கவே முடியாது. இது போதுமே நமக்கு. வண்டியை விடுறா முக்கு. நான் போயிட்டு வரட்டுமா? குட் பை போ. டேய் அண்ணா, அந்த லாங்கர் வீக் ட்ரெய்னிங் ப்ரோகிராம்க்கு போறான்டா. இன்னும் கொஞ்சம் விட்டு அவன் எஸ்கேப் ஆயிருவான். வாடா போய் நீ தடுக்கலாம். சொல்றது சரிதானா தம்பி? வா போலாம். டேய் அண்ணா, இருடா. முட்டா கரடிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ட்ரெயின் வந்துடும். அப்புறம் ஜாலியா போயிடலாம். ட்ரெயின் நம்பர் K250 இன்னைக்கு தாமதமா வருதுன்னு தெரிவிச்சுக்கிறோம். என்னடா சொல்றீங்க நீங்க? கடைசி நேரத்தில் ஏற்பட்ட மாற்றத்துக்காக நாங்க வருந்துகிறோம். டைமுக்கு எப்படி நான் போவேன்? தம்பி, டேய், இன்னமும் லாங்கர் வீக் அங்கதான்டா இருக்கான். இரு, அவனை போய் பிடிச்சிட்டு வரு. தம்பி, இப்படி போனா எல்லாரும் பயந்துருவாங்க. அப்ப என்னடா பண்ணலாம்? ஒரு வியர் யோசிச்சு பாரு. எப்படியாவது விக்கோட டிக்கெட்டை நாம திருடிட்டோம்னா. டாடி, சொல்லுமா. நாம போற ட்ரெயின் எப்ப இங்க வரும்? கொஞ்ச நேரத்துல வந்துருமா. நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னும் 5 நிமிஷம் இருக்குதா? அது எப்ப போகுமோ? இங்க பாருங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. எங்க எழுந்திருக்கங்க. என்னோட ட்ரெயினை நான் மிஸ் பண்ண போறேன். எழுந்திருக்க. ஹலோ, அச்சோ, எழுந்திருக்க. என்ன பண்றீங்க நீங்க? எழுந்திருக்க. என்னோட ட்ரெயினிங்க்கு நான் எப்படியாச்சும் போய் ஆகணுமே. அச்சோ, அது என்னோடது. அதை எடுத்துட்டு எங்க போறேன்? இங்க வாங்க. அச்சோ, தயவு செஞ்சு எழுந்திருக்க. இங்க வந்து அந்த பொம்பளை என்னோட டிக்கெட்டை தூக்கிட்டு போயிட்டாங்க. அடே, நீங்க 2 பேரும் தானடா? இருந்துட்டு போட்டோம்டா. நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு. இத போரு. அவன் டிக்கெட்டை சுட்டுட்டு வந்துட்டு. இரு, அதை கொஞ்சம் காட்டு. இந்த வாட்டி நான் உங்களை விட புத்திசாலியா இருந்திருக்க. பாத்தீங்களாடா முட்டா கரடிகளா? பயணிகளின் கவனத்திற்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. K250 ட்ரெயினோட போர்டிங் இப்போ ஆரம்பிக்குது. அப்படி போடு. கொஞ்சம் நகரம் ஐயா. என்னதுடா இது? நம்மளோட பர்ஸ் எங்கடா போச்சு? அச்சோ, என் பர்ஸை பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்களா? கவனத்திற்கு, ட்ரெயின் K250 புறப்படுறதுக்கு தயாராக இருக்கிறது. பயணிகள் விரைவாக ஏறவும். அச்சோ, விடுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க.
ஒழுங்கு மரியாதையை டிக்கெட்டை வாங்கிட்டு வா, இல்லன்னா அவ்வளவுதான். ஆனா நான் தான் டிக்கெட்டை வாங்கணும்னே. யா, நாம ஜெயிச்சிட்டோம்.